வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் இலங்கைக்கு விஜயம். முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்விலும் பங்கேற்பு. போலீசாரின் அச்சுறுத்தலையும் மீறி மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவேந்தல் வாரத்தின் 3ஆம் நாள் அனுஷ்டிப்பு. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலிய பிரதமரை ஹிட்லருடன் ஒப்பிட்ட சஜித் பிரேமதாச. பாண்டியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க தடை, பெருமளவு போலீசார் குவிப்பு. பாலஸ்தீன மக்களுக்காக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும், மஹிந்த வலியுறுத்தல். புலிகள் இயக்கத்துக்கு மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்துள்ளதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் ஆக்னஸ் காலமாட் முதல் முறையாக இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி தெற்காசிய பிராந்தியத்திற்கு விஜயம் செய்யும் அவர் இலங்கைக்கும் வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களை நினைவு கூர்ந்து எதிர்வரும் 18ஆம் திகதி இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் முள்ளிவாய்க்காலில் நடைபெறும் நிகழ்வில் அவர் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் பின்னர் 24ஆம் திகதி நேபாளம் தலைநகர் காத்மண்டுவில் இடம்பெறும் மாநாடு ஒன்றிலும் அவர் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனவழிப்பு என புலம்பெயர் தமிழர்களினால் கூறப்படும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் 3ஆம் நாளான இன்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நடவடிக்கைகள் போலீசாரின் பல்வேறு அச்சுறுத்தலையும் மீறி சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து 3ஆவது நாளாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வினை மட்டக்களப்பு நகரில் விமான நிலைய வீதியில் உள்ள ஸ்ரீ பரிபூர்ண விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக முன்னெடுத்துள்ளனர். ஆலயத்திற்கு முன்பாக கஞ்சி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு பெருமளவான போலீசாரும் புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டிருந்தனர். அங்கு வந்த மட்டக்களப்பு பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீசார் அங்கு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் அங்கிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறும் படித்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். இந்நிலையில் சுகாதார நடைமுறையினை பின்பற்றவும் பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைகள் என்று கஞ்சி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என மீண்டும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு போலீசார் முயற்சித்த நிலையில் அங்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரையும் அழைத்து வந்து நிகழ்வினை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் அங்கு வந்த பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார நடைமுறைகளை பேணி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்தமை தொடர்ந்து சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு கஞ்சி காய்ச்சும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் கஞ்சி பரிமாறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் விமான நிலையத்தின் வீதியின் இரு மரங்கிலும் போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட்டு வீதியில் செல்வோருக்கு கஞ்சியை பரிமாறும் செயற்பாடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டன. கஞ்சியை பருக வாகனங்களை நிறுத்தியவர்களை அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்திருந்த நிலையிலும் பெருமளவான மக்கள் கஞ்சியை வாங்கி பருகும் நிலைமை காண முடிந்தது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன், இயேசு சபை துறவி அருட்தந்தை யோசப் மேரி, சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார், தமிழரசு கட்சியின் மகளிர் அணி செயலாளர் RJ பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஜெர்மன் சர்வதிகாரி அடால்ஃப் ஹிட்லரின் அட்டூழியங்களுக்கு ஒப்பானது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் செய்த அட்டூழியங்களை நினைவுபடுத்தும் நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் பாலஸ்தீன மக்கள் தற்போது கடுமையான பயங்கரவாதத்தை சகித்து வருகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவர்களுடன் ஒற்றுமையுடன் நின்று இந்த தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய இஸ்ரேலிய அரசாங்கம் பாலஸ்தீன நிலங்களை கைப்பற்றி புதிய குடியேற்றங்களை நிறுவி காசா மக்களை அழிக்க முயற்சிக்கின்றது. இந்த வகையான பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்க வேண்டும். உலகளாவிய எதிர்ப்பையும் மீறி பாலஸ்தீனம் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச ஊடகங்களின்படி அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 35,173 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 79,061 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த நிகழ்வு இன்று காலை 8:30 மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் போலீசாரின் எச்சரிக்கைகளை அடுத்து நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பாண்டியிருப்பு அரசடியம்மன் ஆலயம் ஒன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எனினும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கல்முனை நீதவான் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து நிகழ்வை தடுத்து நிறுத்தினர். அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் என்பவருக்கு தடை உத்தரவு இருப்பதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மேலும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி உள்ளிட்டோர் போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை திருகோணமலை சம்பூர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய 4 கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கஞ்சி வைக்கிறதுக்கு எடுத்து தகவல் பிரிவால் எடுக்கப்பட்ட தகவல் படியும் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன மக்கள் இன்று சொல்லனா துயரங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தியமைக்கு நான் இந்த உயரிய சபைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். பாலஸ்தீன இலங்கை ஒத்துழைப்பு அமைப்பின் ஊடாக எம்மால் அந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடிந்தது. இஸ்ரேலிய தாக்குதலினால் மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளனர். கடந்த வாரத்தில் மாத்திரம் 50 லட்சம் பாலஸ்தீன மக்கள் வெளியேறியுள்ளனர். பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் நாடு என்ற ரீதியில் இலங்கையும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். புலிகள் இயக்கத்தை இந்திய மத்திய அரசு மேலும் 5 ஆண்டுகளுக்கு தடை செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் இந்த தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி 1991ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து புலிகள் இயக்கத்தை இந்திய மத்திய அரசு தடை செய்தது. இத்தடை ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் நீடிக்கப்பட்டு வருகின்றது. இந்திய தேசிய பாதுகாப்பு கருதி புலிகள் இயக்கத்துக்கு 1992ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இந்தியாவில் முதலில் தடை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.